வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நெல்லை யோகேஷ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் டிசைனிங்கை பற்றி தான். அதாவது இன்றைக்கி நம்ம பிளேன் வியூ பற்றி பார்க்குறோம். இதுக்கு அடுத்தால கண்டினியூஸாக ஒவ்வொரு டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி டாபியாக இருக்கட்டும், ஹேண்ட்லூமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டினியூஸாக டெக்ஸ்டைல் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு இதில் போஸ்ட் செய்யப்படும். சரி, நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம்னா வியூ பாயிண்ட்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹேண்ட் வீவிங் அண்ட் டாபி வீவிங்க்கு. சரியா, இப்போது நம்ம சாஃப்ட்வேரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கிடுங்க. இது வந்து த்ரெட்லிங், இது வந்து த்ரெட்லிங் சொல்லுவாங்க, இது வந்து டைப் சொல்லுவாங்க, இது வந்து ஃப்ரேம்ஸ். நம்ம ஷாஃப்ட் அதாவது எத்தனை ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம், 4 ஃப்ரேமு, 5 ஃப்ரேமு, 6 ஃப்ரேமு அப்படிங்கிறது தான் இது டிஃபைன் பண்ணுது. கைத்தறியில் எந்த இதில் அமுக்கணும், எந்த பெடல் இருக்குல்ல, இது பெடலுக்கு தேவையான இது. எந்த பெடல் 1வது தூக்கணுமா, 2வது ஃப்ரேம் தூக்கணுமா, 3வது ஃப்ரேம் தூக்கணுமாங்கிறதுக்காண்டி அசைன் பண்ணுறது தான் இந்த இடம். இது இந்த டைப்புங்கிறது என்னென்னாக்கி, நீங்கள் ஒரு பெடல் அமுக்கும் போது எந்தெந்த ஃப்ரேம் மேலே போகணும், எந்தெந்த ஃப்ரேம் கீழே நிற்கணுங்கிறத டிஃபைன் பண்ணது தான் டைப்பும்பாங்க. சரியா, இன்றைக்கி உள்ள சாப்டருக்கு போவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு பிளேன் வியூ மட்டும்தான் பார்க்க போகிறோம். பிளேன் வியூ ரொம்ப ஈஸியான இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது தறி ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், கைத்தறி ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதை தான் நம்ம இன்றைக்கி டிசைனிங் சாஃப்ட்வேரில் பார்க்க போகிறோம். சரியா, என்ன பண்ணணுன்னா, நம்ம இலை வாங்கிறது எப்படி வாங்க போகிறோம்னாக்கி 1 2 3 4. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், டைப்பில் 1 2 3 4. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பெடலில் 1 2 3 4. பார்த்தீங்களா, பிளேன் வியூ வந்துட்டு. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக எப்படி துணியாக பார்க்கணுன்னாக்கி, நீங்கள் ஒன்றும் பண்ணாண்டாம். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடிட்டில் போய் ரிப்பீட்னு கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கிடுங்களேன், ப்ரிவியூ பாருங்கள், எல்லாமே பிளேன் வியூ ஆகிட்டு. இது ஒரு நார்மலான வியூ. இந்த வியூ வந்து இது வந்து நம்ம நார்மலாக பிளேன் வியூன்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தால நம்ம இந்த பிளேன் வியூவை வச்சு, இதான் பிளேன் வியூ பார்த்துக்கிடுங்க. இந்த பிளேன் வியூவை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத அடுத்த சாப்டரில் ஃபில், அதாவது பேட்டர்ன் யூஸ் பண்ணி பிளேனையும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.